திருவடி சரி அநேக கோடி வந்தனங்கள் செய்தேன் சுவாமி. ஆகட்டும், உன் வணக்கமெல்லாம் இருக்கட்டும். சாமி போயா, 3 ஆண்டு காலமாக எனக்கு சேர வேண்டிய ஏன் சுங்கவரி செலுத்தல? சுவாமி, சிற்றரசர்களா பேரரசர்களுக்கு கப்பல் செலுத்தி அடிபடிந்து வாழணும். இது சிற்றரசர்களுடைய கடமை. ஆமா, 3 ஆண்டு காலமாக ஏன் சுங்கவரி செலுத்தல? என்ன காரணம்? ஐயா 3 வருடமாக எங்களுக்கு நாட்டுல மழை இல்ல, பஞ்சம், பட்டினி, வேளாண்மை விளைச்சல்கள் இல்ல. அதனால உங்களுக்கு சுங்கவரி செலுத்த முடியாது போய்விட்டது. உண்டா போலவே எல்லா சிற்றரசர்களும் நீ சொல்லும் பதிலவே சொன்னா எனக்கு சேர வேண்டிய சுங்கவரி எப்படி சேரும்? இதெல்லாம் பதில் அல்ல. எனக்கு சேர வேண்டிய சுங்கவரி செலுத்த வேண்டும். நீ சுவாமி, என்ன எனக்கு ஓராண்டு நீங்க அவகாசம் தரணும். நீ ஓராண்டு அவகாசம் தட்டீங்கன்னா உனக்கு சேர வேண்டிய சுங்கவரி செலுத்திடுவேன். சாமி போயா, இப்பவே 3 ஆண்டு காலமாக நீ சுங்கவரி செலுத்தாம இருக்கிறது. ஓராண்டு காலமெல்லாம் உனக்கு நான் காலதாமதம் விட முடியாது. 3 பொழுதுக்குள்ள எனக்கு சேர வேண்டிய சுங்கவரி வந்து சேர வேண்டும். அப்படி சேராத விட்டா உயிரோட கண்டப்பிடிக்க காடகத்தில் விட்டுருவேன். இல்லாத ஒரு தண்டனை. 3 நாளைக்குள்ள கப்பத்தை செலுத்தாவிட்டா உயிரோடு கட்டளை பிடிக்க காலத்தில் விட்டுடுவேன். சுவாமி, உண்மைதான். இருந்தாலும் இந்த 3 தினத்துக்குள்ள உனக்கு சேர வேண்டிய சுங்கவரிய சரி நான் செலுத்த ஏற்பாடு செய்கிறேன் சுவாமி. ஆகட்டும். சீக்கிரமாக எனக்கு சேர வேண்டிய சுங்கவரி கஜானாவுக்கு வந்து சேரணும். இல்ல நிச்சயம் நான் கொடுத்த தண்டனையை நிறைவேற்றுவேன். சீக்கிரம் உண்டான ஏற்பாடு செய். போய் வருகிறேன். டெல்லி அரசனாகப்பட்டவன் 3 ஆண்டு கால கப்பத்தை செலுத்தாத விட்ட காரணத்தினால் 3 தினத்துக்குள்ள கட்டாவிட்டா
உன்னை உயிரோடு கண்களை பிடிங்க காலகத்திலே விட்டு விட சொல்லியிருக்கிறார். அதனால கஷ்டத்திலையும் இன்பத்திலையும் பங்கு கொள்றவர் தன் மனைவி. அதனால என் மனைவியை அழைத்து நான் சில வார்த்தைகள் பேச வேண்டியது. சாமி போய் அழைத்தார் என்று என் மனைவியாகிய சித்திரவல்லியே அதி சீக்கிரம் அழைத்து வா.